ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ்ல இருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இன்று முதல் ஆரம்பம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும், அதே சமயத்துல பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 16 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே டெலிகிராம்ல உங்களுக்கு பிடிஎஃபா கிடைச்சிரும். ஸோ பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு 17/2/2025 இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இங்க பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல இன்னைக்கு நம்ம பாத்துடலாம். சரி, இப்ப வளையல்கள் செய்ய பயன்படுத்தப்படும் சங்கு சமீபத்தில் தமிழ்நாட்டின் எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? கடலூர். கடலூர் மாவட்டத்துல பன்ருட்டி அருகே மருங்கூர் அப்படிங்கிற இடத்துல பாரம்பரியமாக வளையல் தயாரிக்க பயன்படுத்தப்படும் சங்கு ஒன்றை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர். இது இப்பகுதியில் வரலாற்று முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. சோ இந்த டைப்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. ஈவன் தொல்பொருள் ஆராய்ச்சி அப்படிங்கிற தலைப்பிலையும் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த கேள்வி, Madras High Court recently ruled that which criterion should not be used for appointing temple trustees. கோவில்ல அறங்காவலர்களை நியமிக்க எந்த அளவுகோலை பயன்படுத்த கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பளித்தது. சாதி. விளக்கம்: கோயில் அறங்காவலர்களை நியமிப்பதில் சாதி ஒரு அளவுகோலாக இருத்தல் கூடவே கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. அதற்கு பதிலாக மத நம்பிக்கை, ஆழ்ந்த பக்தி மற்றும் நல்லொழுக்க நடத்தை போன்ற காரணங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். கேள்வி எண் 3, சர்வதேச நிர்வாக அறிவியல் நிறுவனம் IIAS International Institute of Administrative Science and Department of Administrative Reforms and Public Grievance, அதாவது DARPG ன்னு சொல்லுவாங்க, நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் பொதுமக்கள் குறை தீர்ப்பு துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த மாநாட்டை சமீபத்தில் எந்த மாநாட்டை நடத்தியது? IAS DARPG இந்தியா மாநாடு 2025. இந்த கேள்வி, இந்த மாநாடுகள் தொடர்பான சில விஷயங்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா இந்த கேள்வி கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனுடைய விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது, பார்த்து எடுத்துக்கோங்க. அண்ட் நான்காவது கேள்வி, ஒருங்கிணைந்த சுகாதார தீர்வுக்கான யுனானி மருத்துவத்தில் கண்டுபிடிப்புகள் என்ற சர்வதேச மாநாடு எந்த நகரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது? விடை: புதுடெல்லி. ஆன்சர்: நியூ டெல்லி. ஸோ இதனுடைய கருத்துரு தொடர்பான சில விஷயங்கள் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. யுனானி தினம் 2025 கொண்டாட்டங்களில் ஒரு பகுதியாக யுனானி மருத்துவத்தில் புதுமைகளை மையமாக கொண்ட சர்வதேச மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றது. அடுத்த கேள்வி, how many primary agriculture credit society PACS have been selected to setting up retail petrol and diesel outlet? பெட்ரோல் மற்றும் டீசல் சில்லறை விற்பனை நிலையங்களை அமைக்க எத்தனை தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்களை, அதாவது PACS தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன? மொத்தம் 26. 286 விண்ணப்பங்கள்ல வெறும் 26 தான் இதுல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இவங்க எல்லாம் சில்லறை பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை நிலையங்களை நிறுவி கிராமப்புற தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறதுக்காக இது ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, ரூரல் ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா இதுல இருந்து கேள்வி வரும். பொருளாதாரத்தில் இந்த கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததும் பொருளாதார சம்பந்தப்பட்டது தான். இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆளுநரின் கையொப்பத்துடன் புதிய 50 ரூபாய் நோட்டுகளை வெளியிட உள்ளது? 50 rupees நோட் பை விச் கவர்னர்? தற்போதைய கவர்னரான சஞ்சய் மல்ஹோத்ரா. ஸோ இவருடைய கையெழுத்து போட்டு நியூ சீரீஸ் வரப்போகுது. பழைய சீரீஸும் செல்லுபடி ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்ப கவலை வேண்டாம். ஸோ இருக்கிறத எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது, ஆசியாவின் முதல் ஹைப்பர் ரியலிஸ்டிக் லைஃப் சயின்ஸ் அனிமேட்ரி யானை எல்லி எந்த நகரத்தில் வெளியிடப்பட்டுள்ளது? அதாவது Asia's first hyper realistic life sized animatronic elephant Ellie was unveiled in which city? பெங்களூரு. பெங்களூர்ல சென்ட் ஜோசப் ஸ்கூல் இன் பெங்களூருன்னு சொல்லுவாங்க, அங்கதான் இது பண்ணியிருக்கிறாங்க.
அடுத்தது, இந்தியா இஸ் செட் டு ஹோஸ்ட் நெக்ஸ்ட் குளோபல் ஏஐ சம்மிட். 2 நாட்களுக்கு முன்னாடி குளோபல் சம்மிட் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். ஸோ அப்ப அதை பத்தி தான் கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அதுல எந்த நிகழ்வின் கலந்துரையாடல்கள் தொடர்ந்து அடுத்த உலகளாவிய ஏஐ உச்சி மாநாட்டை இந்தியா நடக்க உள்ளது? அப்ப இப்ப ரீசெண்டா முடிந்த பிரான்ஸ்ல பாரிஸ் உச்சி மாநாடு, ஏஐ உச்சி மாநாடு, அதாவது ஏஐ அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்களும் கலந்துகிட்டாரு என்பது குறிப்பிடத்தக்கது. Who is the author of the book I Am was launched by Vice President of India? இந்தியாவின் துணை ஜனாதிபதியால் வெளியிடப்பட்ட நான் இருக்கிறேன், ஐ ஆம் புத்தகத்தின் ஆசிரியர் யார்? கோபிச்சந்த் பி இந்துஜா. கோபிச்சந்த் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஹிந்துஜா குரூப்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். ஸோ மிகப்பெரிய ஒரு நிறுவனம். அடுத்த கேள்வி, the fourth Disha meeting chaired by Union Minister focused on which key sector for improving development outcome? மத்திய அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற 4வது தீஷா கூட்டத்தில் வளர்ச்சி விளைவுகளை மேம்படுத்த எந்த முக்கிய துறை குறித்து கவனம் செலுத்தப்பட்டது? தீஷானா அதனுடைய விரிவாக்கம் கொஸ்டின் கேட்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி. ஸோ அதாவது இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஊரக உட்கட்டமைப்புக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த தீஷா. ஸோ தொலைதூர பகுதிகளில் வளர்ச்சிக்காக இப்ப ரீசெண்டா இந்த 4வது மீட் வந்து நடந்திருக்கு. ஸோ எத்தனாவது மீட்னு கேட்பாங்க, எதுக்காகன்னு கேட்பாங்க, இந்த தீஷா மோஸ்ட்லி எதுக்காக இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து ரூரல் டெவலப்மெண்ட்காக இருக்கு, ஊரக மேம்பாட்டுக்காகவும். அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தீஷா வந்து இந்த நீர் வளங்கள், அதாவது குடிநீர் சப்ளை பண்றது, கிராமப்புறங்களை வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி மின்மயமாக்கல் பண்றது, சாலைகள் வந்து பாத்தீங்கன்னா விரிவுபடுத்துவதற்காக இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு கேட்டா இந்த தீஷாவுல இருந்து நிறைய நம்ம தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் வாங்கியிருக்கோம். ஸோ குறிப்பா ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவல்யூஷன் டு பஞ்சாயத் இன் ஸ்டேட் 2024ல நம்ம தமிழ்நாடு ஒரு நல்ல நிலையில வந்து இருக்கு. அதே மாதிரி கர்நாடகா வந்து பாத்தீங்கன்னா 72.23 அண்ட் கேரளா வந்து பாத்தீங்கன்னா 70.59 அப்படின்னு எடுத்து முதல் 2 இடத்துல இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கிறோம், 68.38 அப்படிங்கிற ஸ்கோர் அடிப்படையில. ஸோ தமிழ்நாடு ஹையஸ்ட் ஸ்கோர் நேஷனல் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தீஷா ஃபங்க்ஷனிங்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். தமிழ்நாட்டுல 12,525 கிராம பஞ்சாயத்துகளும் 388 பஞ்சாயத்து யூனியன்களும் 37 மாவட்ட பஞ்சாயத்துகளும் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த தீஷா அறக்கட்டையில இருந்து. அடுத்த கேள்வி, சொல்லப்போன இந்த தீஷாவுல சதக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, இதில் நம்ம தமிழ்நாடு அதிகமாக பலன் அடைந்துள்ளது என்று குறிப்பிடுகிறார்கள். மற்றும் மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா 2118 கோடி வந்து பாத்தீங்கன்னா மன்ரேகா திட்டத்துக்காக ஒதுக்காம இன்னும் அந்த என்ன சொல்ல அரியர் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் பாக்கி நிலுவை தொகை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதைத்தான் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் ராஜ்யசபாவில் மினிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அது பத்தின தகவல் ஏற்கனவே நம்ம நிறைய தடவை கிளாஸஸ்ல பார்த்திருக்கோம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். 4th Disha meeting, it was decided to implement which major scheme? இப்பதான் நம்ம பார்த்தோம். அதாவது 4வது தீஷா கூட்டத்தில் இந்தியா முழுவதும் எந்த பெரிய திட்டத்தில் திறம்பட செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது? பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. இங்க சதக் அப்படின்னா ரோடு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சதக்னா சகதியா இருக்குன்னு ஞாபகம். ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா ரோடு, சாலைப்புறத்துக்காக, ஓகேங்களா, கிராமப்புற சாலை இணைப்பை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல தமிழ்நாடும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்டாக இருக்கு அப்படிங்கிறதையும் எழுதிக்கோங்க. சரி, ஏன்னா நிறைய தடவை கொஸ்டின் கேட்பாங்க. தமிழ்நாடு வாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பயோனியர் இன் இந்தியா இன் இம்ப்ளிமெண்டிங் த பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. அடுத்த கேள்வி, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் பத்தி ஒரு கொஸ்டின். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்கான எத்தனை வளரும் நாடுகளில் முதலீடு செய்வதற்கான திட்டங்களை சர்வதேச சூரிய கூட்டணி ISA சமீபத்தில் அறிவித்தது? மோர் தென் 50 அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. அதாவது 50, நாட் மோர் தென் 50 அப்படின்னு எழுதிக்கோங்க. சூரிய விவகாரத்தில் சூரிய விரிவாக்கத்திற்கான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதன் மூலம் 50 வளரும் நாடுகளை ஆதரிக்க
ஆதரவளிக்க ISA வந்து உறுதி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுல நம்ம தமிழ்நாடும் மன்னிக்கணும், இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறுப்பு நாடா இருக்கு. பூமியில வந்து பாத்தீங்கன்னா பூமத்திய ரேகை மற்றும் 23 டிகிரி வடக்கு மற்றும் தெற்காக இருக்கக்கூடிய இந்த அயன மண்டலத்தில் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளே இந்த ISAல பிரதானமாக இருக்கும். தனி இருக்கிறாங்க, பட் மோஸ்ட்லி இந்த டிராபிக்கல் ஜோன்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். அண்ட் மிக முக்கியமாக அடுத்த கேள்வி, FIFA உலகக்கோப்பை ஃபுட்பாலுக்காக இருக்கக்கூடிய உலகக்கோப்பை தகுதி சுற்றில் நடுவராக பணியாற்றிய இந்தியாவின் முதல், இந்த கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க. ஃபுட்பால் வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேம். நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் தான் மிகப்பெரிய கேம். ஆனா உலக லெவல்ல இருக்கக்கூடிய இந்த FIFAவுல நடுவராக பணியாற்றிய இந்தியாவின் முதல் பெண் நடுவர் கேட்பாங்க. பெயர் ரூபா தேவி. உலக கோப்பை தகுதி சுற்றில் நடுவராக பணியாற்றியதன் மூலம் ரூபா தேவி அவர்கள் இந்தியாவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் நடுவராக இருக்கிறார். சோ ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த கேள்வி, இந்திய அரசு சமீபத்தில் எந்த நாட்டுடன் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? பிரான்ஸ். கூட்டு உற்பத்தி, அதாவது மொமெண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல டிஃபென்ஸ் கொலாபரேஷனுக்காகவும் ஜாயிண்ட் மேனுஃபேக்சரிங்காகவும் பிரான்ஸோட நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம். கூட்டு உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி முயற்சிகளில் கவனம் செலுத்தி பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியாவும் பிரான்சும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. அடுத்த கேள்வி, 15வது கேள்வி மிக முக்கியமாக என்விரான்மெண்ட் சம்பந்தமான கேள்வி. சுற்றுச்சூழல், வன மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் சமீபத்தில் வனவிலங்கு இடம்பெயர்வை கண்காணிக்க எந்த முயற்சியை ஏற்படுத்தியுள்ளது? இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இன்டூ மார்க் போட்டு வச்சுக்கோங்க. நேஷனல் அனிமல் மூவ்மெண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம், NAMTS அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மிக முக்கியமானது, கொஸ்டின் கேட்பாங்க. தேசிய விலங்கு இயக்க கண்காணிப்பு அமைப்பு பாதுகாப்பு முயற்சிகளை மேற்கொள்வதற்காகவும் மேம்படுத்துவதற்காகவும் வேட்டையாடப்படுவதை தடுப்பதற்காகவும் வனவிலங்குகளின் இடப்பெயர்வு முறைகளை கண்காணிப்பதற்காக NAMTS, அதாவது நேஷனல் அனிமல் மூவ்மெண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம், இதை வந்து பாத்தீங்கன்னா நோக்கமாக கொண்டுள்ளது. சோ எழுதிக்கோங்க மக்களே, கண்டிப்பாக கேள்விகள் வரும். ரைட், அடுத்த கேள்வி, ஏன்னா நேச்சுரல், இந்த இயற்கை, இது சம்பந்தமாகவும் சில கேள்விகள் கேட்பாங்க. சரியா? சரி. அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு புக் பத்தி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா நீங்க படிச்சுட்டே போகணும். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வரும். அடுத்த கேள்வி, the Indian Navy recently commissioned which new warship into service? இந்திய கடற்படை சமீபத்தில் எந்த புதிய போர்க்கப்பலை சேவையில் ஈடுபடுத்தியுள்ளது? INS வாகீர். INS வாகீர் பாத்தீங்கன்னா ஒரு மேம்படுத்தப்பட்ட நீர்மூழ்கி கப்பல். சமீபத்திய இந்திய கடற்படையில இது சேர்க்கப்பட்டிருக்கு. இது கடல்சார் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. எந்த இந்திய மாநிலம் சமீபத்தில் விளையாட்டு மேம்பாட்டை மேம்படுத்துவதற்காக ஒரு மாவட்டம் ஒரு விளையாட்டு, அதாவது ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்கு? உத்தரப்பிரதேசம். Who won Best Actor Award at recently held International Film Festival? இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கலை இலக்கியம் போன்ற தலைப்பில் இருந்து இந்த கொஸ்டின் கேட்கலாம். சமீபத்தில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருதை வென்றவர் யார்? விஜய் சேதுபதி. 19th question, India recently launched its first indigenous quantum computing project in collaboration with which institute? சமீபத்தில் தனது முதல் உள்நாட்டு இண்டிஜினியஸ் குவாண்டம் கம்ப்யூட்டிங் திட்டத்தை எந்த நிறுவனத்துடன் இணைந்து தொடங்கியது இந்தியா? IIT மெட்ராஸ். ஸோ இந்த கேள்வியும் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. இப்ப AI டெக்னாலஜி அண்ட் சிப் பத்தி எல்லாம் நிறைய கேட்கறாங்க. செமிகண்டக்டர் பத்தி கொஸ்டின் கேட்கறாங்க. அந்த தரவரிசையில கண்டிப்பாக குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. Mission Life Initiative recently received global recognition for promoting sustainable lifestyle practice. மிஷன் லைஃப் முன்முயற்சி சமீபத்தில் ஊக்குவிப்பதற்காக உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றது. அது எதற்கானது அப்படின்னு கேட்டா, நிலையான வாழ்க்கை முறை நடைமுறைகள்.
மிஷன் லைஃப் என்பது சுற்றுப்புற சூழலுக்கு உகந்த மற்றும் நிலையான வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்களை ஊக்குவிக்கும் ஓர் இந்திய முயற்சியாகும். இது சர்வதேச பாராட்டை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த வகுப்பில் இணையலாம். டெய்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. நன்றி, வணக்கம். தொடர்புக்கு கற்பது AS டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. as well as யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.